அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சார் என்னங்க சார், பிஜேபி மொத்தமும் சேர்ந்து திமுகவை கார்னர் பண்ணுறாங்க. கச்சைத்தீவை தாரை வார்த்தது திமுக தான் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் தொடங்கி அண்ணாமலை தொடங்கி மோடி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் 50 வருஷம் தூங்கி இப்போதான் எந்திரிச்சிருக்காங்க போல தெரியுது. நம்மளுக்கு ஏற்கனவே ஏதாவது திடீர்னு புதுசா ஏதோ கண்டுபிடிச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இவங்க சொன்னது மாதிரி இப்போ இவங்க வந்து அது தேர்தல் நேரத்துல இதை வந்து பேசுவது ஏதோ நகைப்புக்கிடமாக இருக்கிறது. இது வந்து திமுக என்னைக்கு தாரை வார்த்தது கட்சிக்கு? இது வந்து இந்திரா காந்தி அவர்கள் 1974 ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். அந்த டிசிஷன் மூலமாக இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சைனா இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது கீழே தெற்க வந்து நமக்கு இலங்கை வந்து மற்ற நாடுகள், அதாவது மேற்குலக நாடுகள், அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளின் ஒரு இராணுவ தளமாக அமைந்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்திலும், ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருக்க வேண்டும் என்ற ஒரு ரீதியிலும், யாருக்குமே பயன்படாமல் இருந்த, எந்த ஒரு லைவ்லிஹுட்டும் இல்லாமல் இருந்த 163 கிலோமீட்டர் 163 கிலோமீட்டர் நீளத்துல ஒரு 300 மீட்டர் அகலத்துல இருக்கக்கூடிய தட் இஸ் இந்த ஒரு லேண்ட் பீஸ், அந்த லேண்ட் பீஸை வந்து கச்சத்தீவு என்ற இடம், அதுக்கு பேரு நம்ம மன்னார் வளைகுடாவில் அது இருக்கிறது. இது வந்து தொடர்ந்து வந்து 1921 இருந்து இது ஒரு டிஸ்பியூட்டட் சைட்டாக இருக்கிறதே ஒழிய இது இந்தியாவுடைய மேப்லே இல்லைன்னு சொல்லிதான் இது நாள் வரை இந்தியா கிளைம் பண்ணிட்டே வருது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் சைட்டு. இதனுடைய மாரிடைம் பார்டர்ஸ் படி பார்த்தா இது இலங்கைக்கு பக்கத்தில் வருகிறது காரணத்தினால், இது ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா என்ற ஒரு காரணத்தினாலும் இதை கொடுக்கலாம் என்று எப்படி ஆர்டிகல் 370 தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஜம்மு காஷ்மீர் மக்களை கேட்காமல் மோடி அரசு செய்ததோ, எப்படி ஆர்டிகல் 370 தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை, ஜம்மு காஷ்மீர் சட்டசபையை கலைத்து விட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிக்கு பதிலாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று ஒரு பெயரை மட்டும் மாற்றிவிட்டு காதை சுத்தி மூக்கை தொட்டு 370 செயல்படுத்தினார்களோ, அதே முறையில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் தகவல் சொன்னாரே ஒழிய நமது தமிழகத்தினுடைய கன்கரன்ஸை கேட்கவில்லை. அப்ப அன்றைக்கு இந்த இந்த கச்சத்தீவை கொடுப்பதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் நாஞ்சில் மனோகரன், திமுகவினுடைய எம்பி நாஞ்சில் மனோகரன் மற்றும் மற்ற எம்பிக்கள் வந்து அவர்கள் கடுமையான கண்டனத்தை பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்க பாராளுமன்றத்தினுடைய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த ஆர்டிஐ போட்டு வாங்கிய இந்த அண்ணாமலைக்கு அதையும் சேர்த்து வாங்கியிருந்தால் அவர் அரசியல் செய்யவில்லை, உண்மையான பாசத்தோடு அவர் உண்மையான ஒரு வரலாற்று நிகழ்வை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்ம சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஆர்டிஐல போட்டு வாங்குறாரு, அந்த ஆர்டிஐல போட்டு கொடுத்த ஆபீசரே அங்க ஒர்க் பண்ணல, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது. இந்த தில்லுமுள்ளுக்கு மத்தியில் இது ஏற்பாடு செய்யப்பட்டு பிரதமர் மோடி ட்வீட் பண்றாரு, அதை தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் ட்வீட் பண்றாரு, அதை தொடர்ந்து ஜெய்சங்கரும் ட்வீட் பண்றாரு. எந்த ஜெய்சங்கர் இது நாள் வரை வந்து ஒரு பாராளுமன்றத்திலே அவர் வந்து ஃபாரின் செக்ரட்டரியா இருந்த பொழுது, இல்ல அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அவர் வந்து பல்வேறு ஃபாரின் ஆபீசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொழுது, அம்பாசடராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொழுது
அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் வந்து இப்பொழுது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இது அரசியலை இந்த பாரதிய ஜனதா செய்கிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்க கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கச்சத்தீவு விவகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசு இப்பதான் அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் இப்ப வெளியே வருது. நிருபமா சுப்பிரமணியம்னு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கட்டுரை ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 1974 கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுக்கிறார்கள், இந்திரா காந்தி கொடுக்கிறார். அது எதுக்காக? பயோலிட்டர் ரிலேஷன்ஷிப்காகவும் அந்த மீன்பிடித்தல்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்காகவும் 1921 இருந்து இலங்கை வந்து அது எங்கள் பகுதியை சேர்ந்து கிளைம் பண்ணுவதற்காகவும் 1875 வந்து இது ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடம் என்பதை நிரூபித்து அதை வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுவிட்டு இதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் கலாம் ஒரு நாள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இது வந்து என்டையர் இலங்கையே எக்ஸ்டெண்டட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராமநாடு தான். இது சேதுபதி மன்னர் அரண்மனையில இது இப்ப அந்த தாசில்தார் ஆபீஸ்லயே அதனுடைய குறிப்பு இருக்கிறது, இதை நான் பார்த்தேன் என்று டாக்டர் கலாம் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு சொந்தமான பகுதி. பிரிட்டிஷ்காரங்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து சுதந்திரம் கொடுக்கும் பொழுது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் பொழுது அப்ப இருந்தே இது ஒரு தகராறுக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க கச்சத்தீவுக்கு அருகில் செல்வதில்லை. டாக்டர் கலாம் அவர்களோடு நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் டாக்டர் கலாமை சந்தித்து அவர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய பிக் ட்ராலர்ஸ்ல வந்து மொத்தமா அள்ளிட்டு போயிடுறாங்க, ஃபிஷ் எல்லாம் அடியோட மண்ணோட சேர்த்து அள்ளிட்டு போயிடுறாங்க தமிழக மீனவர்கள், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் வந்து டாக்டர் கலாம் அவர்கள் 2 நாட்டு மீனவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்கள் இருவருமே ஆளுக்கு நீங்கள் 3 நாள் அவர்கள் 3 நாள் என்று பிரித்து கொள்ளுங்கள், இடைவெளி விட்டு இதை வந்து ஒரு ஷெட்யூல் போடுங்கன்னு சொல்லி அதை வந்து இந்திய அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இலங்கை பிரசிடென்ட் ராஜபக்சேட்டையும் பேசினார். சோ இதெல்லாம் வந்து நடந்தது. இன்றைக்கு அதற்கு பின்பு சென்ற நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்றவர், அந்த இன்றைக்கு அவரும் இதைத்தான் நாங்க 2 மீனவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டும், ஷெட்யூல் போடணும் இது வந்து என்று சொன்னார். 2014 இருந்து இன்று வரை நரேந்திர மோடி தலைமையிலான எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இன்று வரை இன்னைக்கு ஜெய்சங்கர் இன்னைக்கு பேசுறாரு, ஜெய்சங்கர் வந்து உண்மைக்கு புறமான தகவல்களை இன்றைக்கு பத்திரிகைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இது வந்து மாரிடைம் பார்டர்ஸ்ல இலங்கை பகுதியில வர்றதுனால இதை நம்ம கிளைம் பண்ண முடியாது, இது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு விட்டது, சீடட் ஆயிடுச்சு, அதனால இதை நான் கிளைம் பண்ண முடியாது, கிளைம் பண்ணா போர் தான் வழி, போர் இப்போதைக்கு செய்ய முடியாது என்று அட்டார்னி ஜெனரல் மூலமாக நீதிமன்றத்திலேயே இவர்கள் சொன்னார்கள். அப்ப இவர்கள் சொன்னதுக்கு புறம்பாகவே இவர்கள் கக்கிய எச்சத்தை இவர்களை எடுத்து திரும்பி இவர்கள் வாய்க்குள் திணிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனையோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சமீபத்தில் இந்த அருணாச்சல பிரதேச எல்லைகளை அதுல சில பகுதிகளுக்கு சீனா பேரை மாத்திருக்காங்க. இது பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அது நம்ம பகுதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க தொடர்ந்து இது மாதிரி செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல மோடி வேற கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க அதெல்லாம்? இல்ல, இந்த கச்சத்தீவுல இன்னொரு மேட்டரை நான் சொல்லணும். அதாவது என்னன்னா, கச்சத்தீவை மீட்க முடியாது, இதை வந்து கொடுத்ததுதான், மீட்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல நரேந்திர மோடி அரசு சொன்னது, நீதிமன்றத்துல நரேந்திர மோடி அரசு சொன்னது, பார்லிமெண்ட்ல ஆர்டிஐ கொரிக்கு நரேந்திர மோடி அரசு 2022 சொன்னது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப வந்து ஏதோ புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி வந்து இப்ப வந்து காங்கிரஸ் தான் கொடுத்துருச்சு, திமுக அதுக்கு துணை போனது என்று இவர்கள் அரசியல் வேடம் அடிக்கிற கபட வேடம் போட்டுறாங்க. பாத்தீங்களா? இதான் நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்க அவங்களாவது கச்சத்தீவை கொடுத்தாங்க. பங்களாதேஷை பிரிச்சு கொடுத்தது இந்திரா காந்தி அவர்கள். இன்றைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனை எடுத்து பங்களாதேஷை பிரிச்சு, ஈஸ்ட் பெங்காலை பிரித்து, பாகிஸ்தான்ல இருந்து பிரித்து ஒரு பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கினார் இந்திரா காந்தி. இந்தியாவை வளப்படுத்த வேண்டும், இந்தியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்தியாவுடைய பக்கத்து நாடுகள் அனைத்தும் நல்லுறவு பேணப்பட வேண்டும், இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம வந்து அமெரிக்காவுக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ நம்ம வந்து எந்த விதத்திலும் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு விடக்கூடாது என்று எடுத்த இந்திரா காந்தியினுடைய முடிவு தவறு என்று சொன்னால், கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று சொன்னால், இவர் வந்து மோடி வந்த பிறகு
சைனாவுக்கு 2020 கல்வான் வேலியில கிட்டத்தட்ட 65 பிபிஸ்ல லடாக் பகுதியில 26 பிபிஸ் அவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த போஸ்டை வந்து பிடிச்சிருக்காங்க. பங்யாங் டெசோ என்ற இடத்துல அந்த போஸ்டை கல்வான் வேலியில பிடிச்சு கிட்டத்தட்ட 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணி அங்க வந்து கட்டடமே கட்டிட்டாங்க. கட்டடமே கட்டியாச்சு 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை பத்தி இதுவரை இந்த நரேந்திர மோடி என்ற 56 இன்ச்சு மார்பு கொண்ட ஒரு விஸ்வகுரு இதுவரைக்கும் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரா? சைனாவை பத்தி சொல்லியிருக்காரா? இதுவரைக்கும் இல்ல. சரி, மயான்மார் 2018 மயான்மாருக்கு பாத்தா புன்னவ் வில்லேஜ் வந்து இன் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய வந்து இந்தியா வந்து இந்த லேண்டை வந்து மயான்மாருக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஃபார் த பார்டர் சர்வேக்காக இந்த லேண்டை கொடுத்துட்டாங்க. இந்த மணிப்பூர் மக்கள் வந்து இந்தியா அரசு நம்ம ஏமாற்றி நமது லேண்டை வந்து மியான்மாருக்கு எழுதி கொடுத்து விட்டது என்று மணிப்பூர் மக்கள் ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு மணிப்பூர் எந்த நிலைமைக்கு போய்விட்டது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். மணிப்பூர்ல கலவரம் பிடித்து நாடு ஒரு சர்ச்சு உடைக்கப்பட்டு 60,000 பேர் அனாதிகள் ஆக்கப்பட்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வன்முறைப்படுத்தப்பட்டு கற்பழிப்பு செய்யப்பட்டு ஓடப்பட்டு இன்றைக்கு மணிப்பூரிலே நிற்க முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா இன்றைக்கு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சரி, ரெண்டாவது பங்களாதேஷுக்கு வந்து லேண்டை ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. என்னது, 500 ஏக்கர் இந்தியா வந்து ஒரு 500 ஏக்கர் லேண்டை எடுத்துக்கிட்டு 10,000 ஏக்கர் லேண்டை வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு? 500 ஏக்கர் லேண்ட் எடுத்துக்கிட்டு 10,000 ஏக்கர் லேண்ட், 136 ஏக்கர் லேண்டு கச்சத்தீவு. 136 ஏக்கர் லேண்டு தான் கச்சத்தீவு. 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் கச்சத்தீவு. இவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு? 10,000 ஏக்கர் லேண்டை பங்களாதேஷ் கொடுத்திருக்காரு. யாரு? மோடி, நரேந்திர மோடி கொடுத்திருக்காரு. இது எங்க சொல்றது? சரி, பாகிஸ்தானுக்கு 2000 விஜய் திவாஸ், அதாவது விஜய் திவாஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அது நடக்கல. பாகிஸ்தான் இன்னமும் வந்து திரஸா ஃபீச்சர், அதாவது கார்கில் ஏரியாவில் கிட்டத்தட்ட பீக்கில் வந்து 53 மீட்டர், அதாவது 5353 மீட்டர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் உள்ள, அதுக்கு பேரு மார்போலா ரிட்ஜ்னு பேர் அதுக்கு. இதை வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்டாண்ட் வியூவில் பார்த்தா விஜய் திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அங்கிருந்து தான் பார்த்தா ஒட்டுமொத்த பாகிஸ்தானே நம்மளுக்கு தெரியும். அதை வந்து இதை வந்து கார்கில் வார் முடிஞ்ச உடனே இதை நம்ம ஆக்கிரமி பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம மீட்டெடுத்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா என்னாச்சு, கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பீக்கு 5353 meters இஸ் வெல் இன்சைடு தி இந்தியன் சைடு அட் தி லைன் ஆஃப் கண்ட்ரோல், LOC. அதாவது 5353 மீட்டர் பீக். அந்த பீக் வந்து இந்தியன் சைட்ல இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது இன்னைக்கும் பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் அங்க இருக்கு. கார்கில் வார்ல வெற்றி பெற்ற பின்பும் இன்னைக்கும் அந்த பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் அங்க இருக்கு. அப்படின்னா என்ன நிலைமையில இந்தியாவை மோடி வைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கச்சத்தீவை 136 லேண்டை கொடுத்துட்டு இந்திரா காந்தி 1976 ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்தார். என்ன டிசிஷன்? ஓகே, அதாவது வந்து வெட்ஜ் பேங்க் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி கேப் ஆஃப் காமரேட்ல இருந்து ஒரு 180 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த கடல்ல, கல்ஃப் ஆஃப் மன்னார்ல, பே ஆஃப் பெங்கால்ல 186 கிலோமீட்டர்ல இந்த அதாவது எட்ஜ் பேங்க்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த வெட்ஜ் பேங்க் வந்து ஒரு ரிச் இன் பயோடைவர்சிட்டி. அந்த பயோடைவர்சிட்டி ரிச்சா இருக்கு, ஃபெர்டைலான இடம். இன்றைக்கு அதுல ஆயில் எடுக்கிற லெவலுக்கு அன்னைக்கு அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்காவுக்கும் ஃபிஷிங் ரைட்ஸ் இருக்கு, இந்தியாவுக்கும் ஃபிஷிங் ரைட்ஸ் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 3000 ஏக்கர். இந்த 3000 ஏக்கர் லேண்ட இந்திரா காந்தி அவர்கள் இதை வந்து இன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கச்சத்தீவுக்கு பதிலாக ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம் வந்து கச்சத்தீவு. அது வந்து கோயில் மட்டும்தான் இருக்கு. அந்த இடம் வந்து ஒரு லைவ்லிஹுட் கிடையாது. ஆனால் ஒரு ஃபெர்டைல், அதாவது மெரைன் ரிசோர்சஸ் உள்ள ஃபெர்டைலான லேண்டை நம்ம வந்து அது ஃபிஷிங் ரைட்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு இருக்கு. அதை வந்து இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தட் வந்து அதை எடுத்தது இந்திரா காந்தி அவர் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்து. அப்ப இந்த மாதிரி எடுத்து இதுல
அக்ரிமெண்ட் போட்டதுல இருந்து 3 வருஷத்துக்கு உனக்கு பிசிக்கல் ரைட்ஸ் எடுத்துக்கலாம். நீ இத்தனை வெஹிக்கிள் தான், இத்தனை போட்டு தான் யூஸ் பண்ண முடியும், 2000 டன் தான் நீ ஃபிஷ் பண்ண முடியும், அதுக்கு மேல ஃபிஷ் பண்ண கூடாது. அதுக்கு மேல 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ லைசன்ஸ் வாங்கி எந்த போட்டு லைசன்ஸ் இருக்கோ அவங்க மட்டும் தான் இன்னும் 2 வருஷத்துக்கு ஃபிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ரீலங்காவுடைய உரிமையை வந்து நெகேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்து அந்த ஒரு மிகப்பெரிய வளத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி அவர்கள். ஒண்ணுமில்லாத கச்சத்தீவை கொடுத்து விட்டு இதை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி. அப்ப இந்திரா காந்தி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, இந்திரா காந்தி ஒரு 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 உலக தலைவரா, இந்த நரேந்திர மோடி உலக தலைவரா? நேபாளுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க, மயன்மாருக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க, பங்களாதேஷ்க்கு விட்டு கொடுத்துருக்கீங்க, பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க. என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? சைனாவுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க. ஒரு வார்த்தை உங்களால பேச முடியுதா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு போர் தொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்று பேச்சு, வாய் பேச்சு தான் உங்களால முடியும். போர் தொடுக்க உங்களால முடியாது. ஆனா 6 லட்சம் கோடி டிஃபென்ஸ் பட்ஜெட் போடுவீங்க. ஏன்னா அதுல வந்து ஊழல் பண்ணணும், கொள்ளையடிக்கணும், ரஃபேல் விமானத்தை வாங்கணும், அதுல கொள்ளையடிக்கணும், 500 கோடிக்கு வாங்க வேண்டிய ரஃபேல் விமானத்தை 1500 கோடி கொடுத்து 3 மடங்கு விலை கொடுத்து வாங்கணும். ஆனா கேட்டா அந்த ஃபைல் எல்லாம் தீய வச்சு எரிச்சிடணும், அதை வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடணும். இதெல்லாம் பண்ண முடியும் உங்களால. சரியா? 6 லட்சம் கோடி பட்ஜெட் போடுவீங்க. ஆனா உங்களால கச்சத்தீவை மீட்க முடியாது. போர் எடுத்து, அதுவும் நம்மளுடைய நோக்கம் அல்ல. போர் மூலமா மீட்க வேணாம். ஐயா, நான் என்ன சொல்றேன், இந்த கச்சத்தீவை வாங்கியாவது எங்களுக்கு கொடுங்க. எங்க நித்யானந்தாவுக்கு நீங்க வந்து ஒரு கைலாச தீவை வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கல்ல, உங்க ஹெல்ப் இல்லாம அவர் போயிருப்பாரா கைலாச தீவை வாங்குறதுக்கு? ஒரு ஆர்டினரி திருவண்ணாமலையில இருந்து ஒரு துறவி பெங்களூர்ல போய் ஒரு பிடதி மடத்தை ஏற்படுத்தி அங்க செக்ஸ் ஸ்கேண்டல்ல ஈடுபட்டு அதன் மூலமாக இப்போ கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து இன்னைக்கு போலீஸ் வழக்குகள்ல மாட்டி சிக்கி அவரை வந்து சேஃபா இந்தியாவை விட்டு போறதுக்கு, அது இந்தியாவுடைய எமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் தெரியாம போயிட்டாரு. நேபாளுக்கு போனாருன்னு சொல்றாங்க. இமிகிரேஷனுக்கு தெரியாதா? இல்ல இந்தியாவுடைய அனைத்து ரஜகத துரகாதிபதிகளுக்கு தெரியாதா? இவருக்கு மட்டும் தீவு வாங்கி ஹெல்ப் பண்ணீங்கல்ல, கைலாச தீவை வாங்கி கொடுத்தீங்கல்ல, வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்களா இந்திய அரசு? இன்னைக்கு வந்து எங்களுக்கு நித்யானந்தா வாங்கி கொடுத்த மாதிரி கச்சத்தீவை வாங்கி கொடுங்கப்பா, அதையாவது செய்யுங்க. பைலட்டர் அண்ணாமலையும் ஜெய்சங்கரையும் அனுப்புங்க, போய் பேச்சுவார்த்தை நடத்தி, என்ன ஜெய்சங்கரையும் அண்ணாமலையும் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கி கொடுங்க. எப்படி வாங்கி கொடுக்கலாம்னு நான் ஐடியா சொல்றேன். சரியா? கிட்டத்தட்ட இலங்கையினுடைய டோட்டல் கடன் வந்து $84 பில்லியன் US டாலர். அப்ப கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடன் இருக்கு இலங்கை. இதுல சைனாவுக்கும் பாரிஸ் கிளப்புக்கும் இந்தியாவுக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 3 பில்லியன் சைனாவுக்கு கடன், பாரிஸ் கிளப்புக்கு 2.5 பில்லியன் கடன், இந்தியாவுக்கு 1.6 பில்லியன் கடன். அதாவது சைனாவுக்கு 30,000 கோடி கடன், பாரிஸ் கிளப்புக்கு வந்து 20,000 கோடி கடன், இந்தியா கிட்ட வந்து 13,000 கோடி கடன், 13,000 கோடி கடன் வாங்கி இருக்கு வந்து இலங்கை. சரியா? இலங்கைக்கு இந்த பொருளாதார சிக்கல் வந்து 2 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சேக்கு சிங்களர்களே இன்றைக்கு விரட்டி அடித்தார்கள் ராஜபக்சேயை பார்லிமெண்ட்ல இருந்து, பொருளாதார சிக்கல் வந்த பின்பு. அந்த இலங்கைக்கு $4 பில்லியன் இந்தியா கொடுத்திருக்கிறது அசிஸ்டன்ஸா, உதவியா. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டே 3 பில்லியன் தான் கொடுத்துருக்கு, இந்தியா 4 பில்லியன் கொடுத்துருக்கு. ஓகே, என்னங்க 32,000 கோடி கொடுத்துருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 35,000 கோடி கொடுத்துருக்கு. இந்த 13,000 கோடி எது கடன் வந்து 13,000 கோடி. மொத்தம் நம்ம பணம் எவ்வளவுக்கு இருக்கு? கிட்டத்தட்ட 50,000 கோடி கடன். 50,000 கோடி நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்கு. ஒண்ணு அசிஸ்டன்ஸா கொடுத்துருக்கு, மிச்சம் வந்து ஒரு 13,000 கோடி கடனா கொடுத்துருக்கு. சரியா? இந்த 136 ஏக்கர் அந்த 13,000 கோடி கடன்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் கழிச்சுக்கிட்டு 13,000 கோடியை கழிச்சாலும் சரி, இல்ல ஒரு நெகோசியேட் பண்ணி கொஞ்சம் அந்த லேண்டை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருப்பா, எங்களுக்கு கொடுத்தாதான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதையாவது வாங்கியாவது கொடுத்துருக்கலாம். 10 வருஷம் தூங்கிட்டு இருந்தாரா பிரைம் மினிஸ்டர்? தூங்கினாரா? உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை உண்டா உங்களுக்கு? உண்மையிலேயே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது அக்கறை இருக்கா? உண்மையிலேயே தமிழக மீனவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க அட்லீஸ்ட் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ள இந்த கச்சத்தீவை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. நித்யானந்தாவுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி எங்களுக்கு கச்சத்தீவை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. உண்மையிலேயே வந்து நாங்க வந்து உங்களை வந்து நாங்க பாராட்டணும். அட்லீஸ்ட் மீனவர்
ஏரியாவில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம், நாகப்பட்டினம் இந்த மாதிரி தொகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நீங்க உண்மையிலேயே கச்சத்தீவை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஓட்டு. தமிழகம் ஓட்டு போடுறது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த பகுதியில உண்மையிலே இந்த ஒரு வேலை செஞ்சீங்கன்னா மீனவர்கள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அப்துல் கலாம் கொடுத்த டீப் சி ஃபிஷிங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்ணல. நாம்கே வாஸ்திக்காக 200 கோடியை ஒதுக்கி ராமேஸ்வரத்துல வந்து நான் டீப் சி ஃபிஷிங் பண்ண போறேன், நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போனீங்க. அப்துல் கலாம் கொடுத்த டீப் சி ஃபிஷிங் திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் தமிழக மீனவர்கள் இந்த கச்சத்தீவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இலங்கையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களது வாழ்வாதாரம் மும்மடங்கு இன்றைக்கு பெருகி இருக்கும். தமிழக மீனவர்கள் மூலமாக அதன் மூலமாக ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன், பொருளாதார வளம் இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கும். இதை செய்ய தவறிய மோடி இன்றைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார். இவருடைய நீலி கண்ணீரை நாங்க வந்து சிவாஜியே பார்த்துட்டோம். எங்க ஊர்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே பார்த்தாச்சு. இனிமேல் அவருக்கு பின்பு உங்கள் நடிப்பை எல்லாம் பார்த்து நாங்கள் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. சமீபத்தில் சில உலக நாடுகள் இந்தியாவின் செயல்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவிச்சிருந்தது. ஐநா சபை கூட இந்தியாவில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது, அதாவது எதிர்கட்சிகளுடைய அந்த வங்கி கணக்குகள் முடக்கப்படுவது, இது குறித்தெல்லாம் கவலை தெரிவித்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார் அதெல்லாம்? எங்கெல்லாம் வந்து ஜனநாயகம் சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதோ அங்கு ஜனநாயகம் முடக்கும். அப்ப இந்தியாவில் வந்து ஜனநாயகத்தினுடைய தூண்கள் ஒவ்வொன்றாக சரிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஜனநாயகத்தை நிறுத்துவது 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் வந்து ஒன்று ஜுடிஷியரி, இன்னொன்று பார்லிமெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், 4th வந்து மீடியா. மீடியா வந்து கோடி மீடியாவாக மாற்றி விட்டாரு. எக்ஸிக்யூட்டிவ் வந்து மெஜாரிட்டி மோர் தென் 70% மேல சங்கியாக மாற்றி விட்டாரு. அடுத்து ஜுடிஷியரியும் தலையிட்டு இன்னைக்கு சந்திரசூட் போன்ற ஒரு சில நீதிபதிகள் இருப்பதனால் மட்டும்தான் ஜனநாயகம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரபட் போல ஒரு சில உண்மையான நீதி தேவதையை கையில் தூக்கக்கூடிய, ஒரு நீதியோடு நீதி நெறிமுறையோடு நடக்கக்கூடிய ஒரு சில நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்லையும் ஹைகோர்ட்ஸ்லையும் இருப்பதனால்தான் இன்னமும் அந்த நீதி தேவதை உயிரோடு இருக்கிறார். இல்லைன்னா அதையும் காவிமயமாக ஆக்கி விடுவார்கள். 2வது. 3வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆல்ரெடி சாஃப்ரனைஸ் ஆயிருச்சு. 4வது பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல வந்து இவர்கள் வைத்ததுதான் சட்டம். எந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலளிக்காத ஒரே பிரதமர் என்று சொன்னால் இவர் தான் பிரதமர். எந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலளிக்கல. இன்னைக்கு திடீர்னு தந்தி டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் இவர் வடிக்கிற நீலி கண்ணீர் 10 வருடம் 2013க்கு முன்னாலதான் இவர் அதிகமான பேட்டி டிவிகள்ல கொடுத்துக்கிட்டு இருந்தார். என்றைக்கு பிரதமர் ஆனாரோ அதுவரை இன்று வரை இவர் பிரஸ் செஞ்சதில்லை, பிரஸ் மீட் கொடுத்ததில்லை. வெளிநாடு போயிட்டு வந்தா ஃபிளைட்லயே பிரஸ் மீட் கொடுப்பது பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்டுடைய வழக்கம். ஏன்னா நான் பிரசிடென்ட்டோட கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறேன். அவர் போகும்போதும் பிரஸ் மீட் உண்டு, வரும்போதும் பிரஸ் மீட் உண்டு. என்னப்பா எதுக்காக போறோம், என்ன சாதிச்சோம் என்பதை பற்றி பிரஸ் மீட் உண்டு. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரும் கொடுப்பாங்க. இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட இந்த மோடி அவர்கள் கொடுத்ததில்லை. அப்ப மீடியாவையும் இவர் மதித்ததில்லை. இன்றைக்கு வேஷ்டி சட்டை துண்டு போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக இவர் வந்து தந்தி டிவியை கூட்டு வந்து ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு இவருக்கு ஏற்ற பதில்களை உருவாக்கி கொண்டு அதை வந்து பேசி ஒரு டிராமா ஸ்டேஜ் ஷோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தி இருக்கிறார்களே ஒழிய இவர் வந்து பேட்டி கொடுத்ததாக நான் பார்க்கவில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு இவர்கள் அரசியல் படுத்தியிருக்கிறார்கள் என்றதை நம்ம. அப்ப என்ன, அது ஜனநாயகத்தினுடைய விளிமியங்கள் இங்கு தகர்க்கப்படுகிறது. எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு அடிமை கமிஷனாக மாறிவிட்டது. இன்றைக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்றைக்கு சங்கி கமிஷனாக மாறிவிட்டது. நீதிமன்றம் இன்றைக்கு காவிமயமாக மாறிக்கொண்டு வருகிறது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன்னைக்கு மெஜாரிட்டியான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் காவிமயமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தி மயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்தி திணிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து இப்படி அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட சுய அதிகாரம் கொண்ட தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட அமைப்புகளான இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே இன்றைக்கு அடிமையாக மாற்றப்பட்டு ஏவல் படையாக மாற்றப்பட்டு விட்டது. எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக உலகத்திலேயே மிகப்பெரிய பிக்கஸ்ட் ஸ்கேமை மோடி செய்திருக்கிறார் என்று மோடி அமைச்சரவையிலேயே பங்கு வகிக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் இன்றைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மோடி மீது வைத்திருக்கிறார். சைனாவிடம் எல்லைகளை கொடுத்து விட்டோம் என்று நம்ம சொல்லல, மீடியா ரிப்போர்ட் கூட பொய் சொல்லலாம். ஆனா
பிஜேபி எம்பியான சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த மோடியால். ஓகே, அப்ப இத்தனை ஜனநாயகத்தை விழுமிகளை ஒழித்துவிட்டு இன்றைக்கு கேஜ்ரிவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை இன்றைக்கு அவசர அவசரமாக இடி மூலமாக கைது செய்து தீகார் ஜெயிலில் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனந்த் ஹேமந்த் சோரனை அரசு பண்ணி அரெஸ்ட் பண்ணி காரணம் இல்லாமல் அடைக்க வேண்டிய காரணம் என்ன? மணிஷ் சிசோடியா இன்றைக்கு காரணம் இல்லாமல் அடைக்கப்பட்டு இவ்வளவு நாள் சிறையில் வாடுகிறார் டெல்லியினுடைய துணை முதலமைச்சர். அதற்கு என்ன காரணம்? செந்தில் பாலாஜி இன்றைக்கு எந்த காரணம் இல்லாமல் சார்ஜ் கூட ஃபைல் பண்ண முடியாமல் இன்றைக்கு 1 வருடத்திற்கு நேராகிவிட்டது, பக்கம் வந்து விட்டது, இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கண்டித்ததே. அப்ப ஜனநாயகத்தின் விழுமியங்கள் என்றைக்கு ஒன்றொன்றாக சரிக்கப்படுகிறதோ அன்றைக்கு சர்வாதிகாரம் தலை தூக்குகிறது. சர்வாதிகாரம் எந்த நாட்டில் தலை தூக்குகிறதோ அன்றைக்கு அந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு தான் விட்டு செல்லும். ஹிட்லர் சர்வாதிகாரி ஆனார், ஜெர்மனி அழிந்தது. முசோலினி சர்வாதிகாரி ஆனார், இத்தாலி அழிந்தது. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் ஒரு வகையில் சர்வாதிகாரி ஆனார், அமெரிக்கா ஈராக்கை அழித்தது. ராஜபக்சே சர்வாதிகாரி ஆகி 2 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்தார். இலங்கை இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சியில் அழிந்தது. இந்தியா அதே மாதிரி. ரஷ்ய அதிபர் புட்டின் 20 ஆண்டுகளாக தேர்தல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஜனநாயக வழிமுறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் 20 ஆண்டுகளாக அவர் தான் பிரசிடென்ட். ஆனால் சர்வாதிகாரம் தான். அங்கு சோசியலிசம் இருக்கிறது, ஆனால் சர்வாதிகாரமும் சேர்ந்து இருக்கு. அமெரிக்காவில் டெமோக்ரசி இருக்கிறது, 250 ஆண்டுகள் பழமையான டெமோக்ரசி, ஆனால் அங்கு கேபிட்டலிசம் இருக்கிறது. நரேந்திர மோடி அமெரிக்காவிலிருந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை எடுப்பதற்கு பதிலாக கேபிட்டலிசத்தை தன் பக்கம் எடுத்துக்கொண்டார். ரஷ்யாவிடமிருந்து சோசியலிசத்தை எடுப்பதற்கு பதிலாக ரஷ்யாவிடமிருந்து சர்வாதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தானை ஒரு சர்வாதிகாராக நினைத்துக் கொண்டு எங்கு சென்றாலும் ஒற்றை ஆட்சி, ஒற்றை மனிதர், குடியரசை, இந்தியா குடியரசு நிலைக்குமா நிலைக்காதா என்ற மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு நம் கண்முன்னே இருக்கிறது. இந்தியா மக்களாட்சியை தொடருமா இல்லை மன்னராட்சிக்கு மாறுமா, ஒற்றையாட்சிக்கு மாறுமா, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே இனம், ஒரே நாடு ஒரே மொழி என்ற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்படுமா என்பது இந்த தேர்தலில் முடிவாகும். எனவே ஜனநாயகத்தின் விழுமியங்களை அடித்து நொறுக்கி இந்த ஜனநாயகத்தின் விழுமியங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்தியை இன்றைக்கு அமெரிக்கா கேள்வி கேட்கிறது, ஜெர்மன் கேள்வி கேட்கிறது. இன்றைக்கு ஐக்கிய நாடு சபைகள் கேள்வி கேட்கிறது. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்ற சந்தேகத்தை ஐக்கிய நாடுகள் சபையும் ஜெர்மனியும் அமெரிக்காவும் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகம் வீழ்த்தப்பட்டு சர்வாதிகாரம் இன்றைக்கு இந்தியாவில் முளைவிட்டு விட்டது என்பதை அடிக்கோடிட்டு தான் அவர்கள் தங்களது அச்ச உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த இந்தியா என்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு சர்வாதிகாரத்திற்கு மாறினால் அது 3ஆம் உலகப் போருக்கு தான் வழிவகுக்கும், அது இந்தியாவை அழிக்கும். இந்த நிலையை மோடி கொண்டு வர காத்திருக்கிறார். இன்னைக்கு சைனாவை பற்றி இவர் பேசவில்லை. நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க. இன்றைக்கு 30 இடங்கள், கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட மலைகள், 11க்கு மேற்பட்ட ஆறுகள், லேண்ட் பார்சல், கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு இன்றைக்கு சைனா ஜங்னான் என்ற பெயர் வச்சு விட்டார்கள். அருணாச்சல பிரதேசத்துக்கே பேரை மாத்திட்டாங்க. அருணாச்சல பிரதேசத்துக்கு பேரை மாற்றி விட்டார்கள் ஜங்னான் என்று. ஓகே, அப்ப இந்த பேரை 2017 ஒரு 6-7 இடத்துக்கு பேர் மாத்துறாங்க. 2020 ஒரு 7-8 இடத்துக்கு பேர் மாத்தினாங்க. அன்னைக்கு பேசாம இருந்துச்சு இந்த நரேந்திர மோடி அரசு. அன்னைக்கு பேசாம இருந்தார் இந்த ஜெய்சங்கர். இன்னைக்கு பத்திரிகையாளர்களை மீட் பண்ணக்கூடிய ஜெய்சங்கர் ஏன் பேசல? பேரை மாத்துறதெல்லாம் ஒரு காரணமான்னு கேட்கிற. பேரை மாத்துவான், நாளைக்கு ஆளை மாத்துவான், நாளைக்கு நாட்டை மாத்துவான். அப்ப நீங்க எதை மாத்துறதுக்கு தயாரா இருக்கீங்க? சரியா? அப்ப எதையுமே கேள்வி கேட்க உங்களுக்கு வக்கில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் எதை உருவாக்க காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்க. அப்ப இது நடக்கும். இது இந்த முறையில் இது ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்துக்கு சென்றால் இந்தியா அழிவு பாதையை நோக்கி செல்கிறது. இதிலிருந்து இந்தியா காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2024 பிஜேபி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக கூடாது. இந்த நிலை மாறுவதற்கு இன்றைக்கு இவிஎம்ஐ கேள்வி கேட்டு இவிஎம்ல விவிபேட்டை கொண்டு வர வேண்டும். அனைத்து தொகுதிகளையும் விவிபேட்டுடைய பேலட் பேப்பரை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து எண்ண வேண்டும் என்ற ஏன் எண்ணக்கூடாது என்ற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது. இல்லை, இதை ஏமாற்றுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ட்ரை பண்ணும். அதை பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஏமாந்து விடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அனைத்து தொகுதிகளையும் அது எலெக்ஷன் கமிஷன் சொல்லும், நாங்க 60 நாள் தேர்தல் நடத்துறோம். இந்த எலெக்ஷன் கமிஷன் விவிபேட் பிரிண்டர் தெர்மல் பிரிண்டர் தான்.
தெர்மல் பிரிண்டர் தான் இருக்கு, அது வந்து அழிஞ்சு போகும், 1 மாசத்துல அழிஞ்சு போகும், எனவே எங்களால் அதை நடத்த முடியாதுன்னு காரணம் சொல்லும். நடத்த முடியாதுன்னா பேலட் பேப்பருக்கு போ அப்படின்ற உத்தரவை சுப்ரீம் கோர்ட் பிறப்பிக்க வேண்டும். இல்ல லேசர் பிரிண்டரை இன்டகிரேட் பண்ணு, உன்னோட விவிபேட்ல லேசர் பிரிண்டரை இன்டகிரேட் பண்ணுன்ற உத்தரவை பிறப்பித்து அனைத்து 10 லட்சம் பூத்தா இருக்கு, 17,30,000 விவிபேட் கையில இருக்கு, மொத்தம் 24 லட்சம் மெஷின்ஸ் இருக்கு. ஓகே, 17 லட்சம் விவிபேட் கையில இருக்கு, 10 லட்சம் பூத்து தான் இருக்கு. சோ 10 லட்சம் பூத்துல இந்த விவிபேட்டை நிலைநிறுத்தணும், விவிபேட்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அந்த பிரிண்ட் அவுட்டை பேலட் பாக்ஸ்ல போடணும் என்ற நிலை வந்தால்தான் இங்கு ஜனநாயகம் மீண்டும் தலைக்கும். இல்லை என்றால் சர்வாதிகாரம் தோன்றும். 400 இடத்தில் மோடி சொன்னது போல, அமித்ஷா சொன்னது போல நடக்கும், அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட் விழிப்புணர்வோடு இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் என்ற அடிமை கமிஷனை தடை செய்ய வேண்டும். அதை இவிஎம் தடை செய்து பேலட் பேப்பர் முறையில் தேர்தல் வர வேண்டும். இதெல்லாம் நடக்கணும். நடந்தா தான் இந்த சர்வாதிகாரத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். மக்கள் இதை 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 எதிர்த்து மக்கள் தங்கள் உணர்வுகளை தேர்தலில் வெளிப்படுத்துங்க சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா இந்தடா. நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவு தான்டா. கனவா? கனவு தான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.